வணக்கம் டிஎன்பிசி வெற்றியாளர்களே, நான் உங்கள் நண்பன் லவ் மேக்ஸ் ப்ரோ. டிஎன்பிசி எக்ஸாமில் ஜிசிடி டாப்பிக்கில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த வீடியோ நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துக்கிற மதிப்புக்கு மீ போவா காண்க அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதாவது ஜிசிடியை கண்டுபிடிச்சி விடையே சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஷினில் நம்பர்ஸும் இருக்குது, நெக்ஸ்ட்டு வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கு நம்ம எப்படி ஜிசிடி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுமே இதுமாரி நம்பர்ஸும் வேரியபிள்ஸும் இருந்துச்சுன்னா முதல்ல நம்பர்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஜிசிடியை கண்டுபிடிச்சிடுறோம். ஸோ நம்பர்ஸ் முதல்ல நம்ம என்ன பண்ணியாச்சு, எழுதிட்டு இதோடைய இந்த 3 நம்பருக்கும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 3 நம்பராலையும் பொதுவாக வகுக்கக்கூடிய நம்பரை நம்ம என்ன பண்ணோம், எடுத்து நம்ம என்ன பண்ணோம், டிவைட் பண்ணி போடணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கிறோம். 2 டிவைட் ஆகுதுங்களா? அப்போ 2 டிவைட் ஆகிடுச்சுன்னா இந்த நம்பர்ஸ்லாம் வருமா? நெக்ஸ்ட் திருப்பி அடுத்து இந்த கீழே டிவைட் பண்ண வந்த நம்பரை திருப்பி காமனாக எதாவது டிவைட் பண்ண முடியும்னாக்கா திருப்பி அகைன் 2ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ அகைன் 2ஆல் டிவைட் பண்ணால் திருப்பி என்ன பண்ணும், இந்த வேல்யூஸ்லாம் வந்துடும் 10, 12, 16. ஸோ திருப்பி இந்த நம்பர்ஸை காமனாக அகைன் 2 எதாவது டிவைட் பண்ணோம்னாக்கா 2ஆல் டிவைட் பண்ண முடியும். அப்போ டிவைட் பண்ணால் 5, 6, 8 கிடைக்குது. ஸோ அப்புறம் இருக்கிற இந்த 5, 6, 8 காமனாக எந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியும்னாக்கா பண்ண முடியாது. 1 தவிர வேறு எந்த நம்பராலும் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்போது அவ்வளோதான். இதனுடைய மதிப்பை நம்ம மல்டிபிள் பண்ணி போட்டோம்னா நம்பர்ஸ்க்கான ஜிசிடி கிடச்சிரும். அப்போ 2 2s are 4, 4 2s are 8. இப்போது நம்பர்ஸுக்கான ஜிசிடி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வேரியபிளுக்கான ஜிசிடி கண்டுபிடிக்கணும். இப்போ வேரியபிளுக்கான ஜிசிடி எப்படி கண்டுபிடிக்குதுனாக்கா, ஸோ இங்கே எக்ஸில் பாருங்களேன், இதில் x³ x⁴ x² இருக்குது. அப்போ ஜிசிடின்னு சொன்னாங்கன்னா இந்த எக்ஸ் வேரியபிளில் எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ அதான் அந்த ஜிசிடியாக இருக்கும். அப்போ x². நெக்ஸ்ட்டு ஒயில் y⁴ y², இங்கே y³ இருக்குது. அப்போனா எதாக இருக்கும், y² தான் இருக்கும். இசட்ஸில் இங்கே z⁴ z³ zன்னு இருக்குது. அப்போ எது ஸ்மாலஸ்ட் வேல்யூனாக்கா z தான், அதான் அதனுடைய ஜிசிடியாக இருக்கும். அப்போது இதற்கான சரியான விடை என்னன்னாக்கா 8x² y² z. இதற்கான சரியான விடை பார்த்தோன்னாக்கா ஆப்ஷன் டி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருந்துருக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா யூஸ்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.